முட்டை பப்ஸு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. காலேஜ் படிக்கும்போது நாங்க ஹாஸ்டல்ல இருந்தோமா, இப்போ காலேஜுக்குள்ள ஒரு கேன்டீன் இருக்கும். அங்க சுட சுட பப்ஸ் கொண்டு வருவாங்க பேக்கரியிலருந்தே. அந்த பப்ஸுக்குன்னே நெறைய ஃபேன்ஸ் இருப்போம். அந்த சூடோட போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு. அப்போ வந்து ஒரு பப்ஸ் வந்து ரூ. 10 நல்ல பெரிய பப்ஸா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். சீக்கிரமாவே சேல் ஆயிரும். அப்புறம் ஈவினிங்கும் கொண்டு வருவாங்க. என்கிட்ட சில நேரம் காசு இருக்கும். காசு இருக்கும்போது வாங்குவேன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. காசு இல்லாட்டாலும் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஜெனி, சசின்னு சொல்லிட்டு. என்கிட்ட காசு இல்லாட்டாலும் என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க. நான் அந்த காசை திருப்பி தருவேன்னு எதிரே பார்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அமைஞ்சிருந்தாங்க காலேஜ் டைமில். ஸோ இந்த பப்ஸு பண்ணும்போது அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ நேற்று என் பசங்களுக்கு இந்த பப்ஸு தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். அந்த பப்ஸு ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு ரெடி பண்ண தெரியாதுங்க. ஸோ இது வந்து ரெடிமேடாகவே கடையில் இருக்குது, பஃப் பேஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன். முட்டை பப்ஸும் சிக்கன் பப்ஸும் பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். ஆதவுக்கு இந்த முட்டை பப்ஸ் பிடிக்காது. அதனால அவனுக்கு சிக்கன் பப்ஸு, எங்களுக்கெல்லாம் முட்டை பப்ஸு. சிக்கன் பப்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா, கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு, அப்புறம் மசாலா மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சப்பொடி அதை போட்டு வதக்கிட்டு, அப்புறம் கொத்துக்கறி மாதிரி வச்சுருந்தேன் போன்லெஸ் சிக்கன். அதை எடுத்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டோம்னா அந்த ஸ்டஃபிங் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஓரங்களில் நெய் இல்லைன்னா பட்டர் தடவிட்டு அதுக்கப்புறமா மூடணும், க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் மேலே வந்து எக் வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருமா. நான் பேக் பண்ணி எடுக்கும்போது பார்த்தா அது நல்லா விரிஞ்சு போய் இருந்துச்சு. சரி பப்ஸை வந்து பிச்சு தானே சாப்பிட போகிறோம், அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணணும் போல். பட் ஒரு 3 பப்ஸு கிட்ட நல்லா கரெக்டு ஷேப்பில் வந்து வந்துருந்துச்சு. கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கே பார்க்குறதுக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஒரு பப்ஸு சாப்பிட்டேன். மற்றதெல்லாம் பசங்களும் ஹஸ்பண்டும் காலி பண்ணிட்டாங்க.